சென்னை மண்டல தளத்தின் நிரந்தர வளாகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் சென்னையை அடுத்த நெடுங்குன்றத்தில் இன்று துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பயங்கரவாத தாக்குதல் மற்றும் விமான கடத்தல் போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டால் தேசிய பாதுகாப்பு படை கமாண்டோ வீரர்கள் எதிரிகளுடன் தாக்குதலில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்தார். சென்னையில் துவக்கப்பட்டுள்ள மண்டல தளம் சுமார் 69 ஏக்கர் நிலப்பரப்பில் 54 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு 240 கமாண்டோ வீரர்கள் பணியாற்றுவதாகவும் அவர் கூறினார். தேவையான அனைத்து ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் தயாரித்து வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்ந்தால் தகவல் கிடைத்த சிறிது நேரத்தில் சம்பவ இடத்திற்கு செல்லும் வகையில் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். விமான கடத்தல் ஏற்பட்டால் உடனடியாக ஒரு விமானத்தை கடத்தப்பட்ட விமானம் இந்த தளத்தில் இருந்து கடத்தப்பட்டாலும் சரி, அல்லது கடத்தப்பட்ட விமானம் இந்த விமான தளத்தில் இறங்கினாலும் ஒரு 90 நிமிடம் 30 நிமிடத்துக்குள்ள விமான தளத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பார்கள். மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது மத்திய அரசின் கடமை. அந்த பணியை சிறப்பாக செய்வதற்காக தேசிய பாதுகாப்பு தளங்கள் அமைக்கப்படுவதாக சிதம்பரம் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், தேசிய பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஊழல் ஒழிப்புக்கான மசோதாவுக்கும் உணவு பாதுகாப்பு மசோதாவுக்கும் நாளை மறுநாள் நடைபெறும் கூட்டத்தில் ஒப்புதல் கிடைக்கும் என்று மத்திய மற்றும் கூடங்குளம் பெரியார் அணை பிரச்சனையில் பின்தங்கிய சமூகத்தினருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்கும் சட்டமும் மத்திய அரசால் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். உணவு சட்டம்